இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? ஏ. சரோஜினி நாயுடு. பி. விஜயலட்சுமி பண்டிட். சி. சுஜிதா கிருபாலினி. டி. இந்திரா காந்தி. ஆன்சர் ஏ. சரோஜினி நாயுடு. இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? ஏ. சுபாஷ் சந்திர போஸ். பி. ராஜ் பிஹாரி போஸ். சி. ஜியானி பிரீதம் சிங். டி. மோகன் சிங். ஆன்சர் பி. ராஜ் பிஹாரி போஸ். கார்கில் போரில் ஊடுருவலை திரும்பி செல்ல பயன்படுத்திய இந்திய இராணுவத்தின் நடவடிக்கைக்கு பெயர் என்ன? ஏ. ஆபரேஷன் பூர்ண விஜா. டி. ஆபரேஷன் வஜ்ர சக்தி. சி. ஆபரேஷன் விஜய். டி. ஆபரேஷன் பிராஸ்டாக்ஸ். ஆன்சர் சி. ஆபரேஷன் விஜய். பொறுத்துக. ஏ. பிரார்த்தன சமாஜம் 1 யூத் சத்யானந்த அக்னிகோத்ரி. பி. ஆரிய சமாஜம் 2 யூத் ஆத்மராம் பாண்டரன். சி. தேவ சமாஜம் 3 யூத் தயானந்த சரஸ்வதி. டி. பிரம்ம சமாஜம் 4 யூத் ராஜாராம் மோகன் ராய். ஏ. 1 முதல் 3 வரை 2. 4. பி. 2. 1, 3. 4. சி. 1 முதல் 2 வரை 3, 4. டி. 2 முதல் 3 வரை 1 முதல் 4 வரை. ஆன்சர் டி. 2, 3, 1, 4. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். ஒன்றியூர் இந்திய தேசியத்தின் 2ஆம் கட்ட போராட்டம் 1919 இல் தொடங்கி 1947 இல் முடிவடைந்தது. 2 அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினார். கீழ்கொடுக்கப்பட்டதிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்யவும். ஏ. 2ம் சரி. பி. 2 சரி 1 தவறு. சி. 1 மட்டும் சரி. டி. 2 மட்டும் சரி. ஆன்சர் பி. 2 சரி 1 தவறு. எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஏ. 1904. பி. 1903. சி. 1902. டி. 1901. ஆன்சர் ஏ. 1904. பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. கலித்தொகை. பி. மதுரை காஞ்சி. சி. ஐங்குறுநூறு. டி. பட்டினப்பாலை. ஆன்சர் பி. மதுரை காஞ்சி. எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்? ஏ. 1612. பி. 1605. சி. 1610. டி. 1609. ஆன்சர் சி. 1610.